பாஜக தலைவர் சொல்றது அதிமுக வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவுதான். மராட்டியத்தில் மராட்டியம்தான் தாய்மொழி. மும்மொழி கொள்கையை ரத்து செய்ய வேண்டும், மும்மொழி கொள்கை ஏற்க முடியாது என்று போராட்டம் தொடங்கி இன்றைக்கு ஆளுகிற பாஜக சர்க்கார் சொல்லுகிறது மும்மொழி கொள்கை அல்ல, இருமொழி கொள்கை தான், மராத்தியம் தான் முதல் மொழி என்று சொல்லி இன்றைக்கு சட்டம் இயற்றி இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த வேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் உண்டு கண்டீர், தப்பிழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை. அந்த RSS பாஜக தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவம் என்று இங்கேதான் கூக்குரலிட்டது. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் உன் பிள்ளைகளின் காலை உணவுக்கான பணத்தை தருகிறோம் என்று சங்கி கூட்டம் நிறுத்தியது. இதே எடப்பாடியாக இருந்திருந்தால் மோடியும் அமித்ஷாவையும் கால்களை நக்கி பிழைக்கிற பாரதிதாசன் சொல்லுவார், நான் சொல்லவில்லை, பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், நக்கி பிழைப்பார் அதையும் நல்லதென்று சொல்லுவார் என்று தன்னுடைய நாற்காலிக்காக, தன்னுடைய பஞ்சாயத்திற்காக நக்கி பிழைக்கிற ஒரு கூட்டம் இந்த மண்ணை அடகு வைத்த போது மொழியை காப்பதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ் வேல் இந்த மொழியை காக்கிறது. அதற்கு உங்களை போரணியில் அழைக்கிறார். ஜெயலலிதாவை அவ்வளவு கொச்சைப்படுத்தி அம்மையாரை பேசிய போது வாய் மூடி நக்கி பிழைத்த கும்பல் இந்த மானம் கட்ட அதிமுக கும்பல்.